and our one and only STR-ர நம்ம கூட இருக்காங்க. அவங்களையும் மேடைக்கு அழைச்சிடலாம். Thank you so much for joining us. Well, so September 15th அன்னைக்கு 1000க்கும் அதிகமான தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடின இப்பவும் சூப்பரா ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்ம திரைப்படம் அண்ட் யங்ஸ்டர்ஸ் மத்தியில மட்டும் இல்லாம ஃபேமிலிஸ் மத்தியிலயும் வந்து பயங்கரமா வந்து இந்த படம் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியை நான் ஹோஸ்ட் பண்ண நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ முதல்ல இந்த வண்டர்ஃபுல் ஈவினிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்காக முதல்ல வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக let me call the executive producer Ashwin Kumar to the podium please. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெந்து தணிந்தது காடு செப்டம்பர் 15th ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 4th டே. சக்ஸஸ் மீட் இல்லை, இது தேங்க்ஸ் கிவிங் மீட். ஸோ மாமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் ப்ரெஸ் தான் பேசி இந்த படத்தை எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தாரு. ஸோ திஸ் இஸ் மெயின்லி ஃபார் தேங்கிங் ஆல். ஐம் ஜஸ்ட் தேங்கிங் எவ்ரி ஒன். அண்ட் மேடையில் இருக்க ஆண்டனி சார் ஃபார் த கிறிஸ்பி கட்ஸ், Siddhartha Noni for the wonderful visuals, and Gautam sir as usual quality பயங்கரமா கொடுத்து கலக்கிட்டாரு. And STR brother he has put his heart and soul into the role of Muthu. And I thank my uncle and the producer Aisari K. Ganesh sir Yena for trusting me in this project and giving such responsibility. And Neeraj Madhav is also here, who has done a great job. And I thank Aditi, Preeti, STR fans, Sham Jack and team, Suresh Chandra sir, Rekha D1 for making this movie reach everyone. And I welcome all the press, media, print media, online, FM, television media for supporting our film and giving a great support. Thank you. Thank you so much sir. அண்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுல வந்து இந்த ஹீரோ நடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இந்த ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். முக்கியமா இந்த எடிட்டர் அந்த படத்தை எடிட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவருக்காக படம் பார்த்து எக்ஸைட் ஆகிற கூட்டமும் இருக்கு. ஸோ அவரை வந்து இப்ப நம்ம போடியம் கூப்பிட போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் எடிட்டர் ஆண்டனி அவர்கள் டு தி போடியம். Thanks to the press for making this a big success. ஜாஸ்தியாக பேச மாட்டேன், இவங்க நிறைய ஃபுல்லாக பேசுவாங்க. I enjoyed working on the movie, especially the interval block scene. வேலையே இல்லை, அப்படியே இன் பாயிண்ட் அவுட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ. Thank you for such a short and sweet speech sir. And எஸ், ஸோ படம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த டோனே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கேங்ஸ்டர் டோன் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. திருச்செந்தூர், பாம்பே மாதிரியான இடங்களில் போயிட்டு அழகாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் டிஓபி சித்தார்த் அவர்கள். Good evening everyone. Thank you for all the media and for all of you to come here and for this Thanksgiving meet. Firstly, I'm very happy that I got to work on this project. It has been really a dream come true. I never imagined that I'll be working with such stalwarts like Gautam sir and Simbu sir and Rahman sir and Anthony sir. It's been a great honor, honestly. And firstly I'd like to thank my producers Aisari Ganesh sir and Ashwin Kumar for making this film such a big, taking this to the audience in such a big way. I think that really helped the film in a big way. And I'd like to thank Gautam sir, especially because he took a chance on me. This is my first film, technically my first film. I've shot another film before with Balaji Shaktivel sir, which hasn't released yet. But to take a chance on me, to give me such a big opportunity, for trusting me, thank you sir. And I think I would also like to thank Simbu sir because being a newcomer, I think it would have been quite nervous. I was quite nervous to shoot with such a big star. And the first schedule was in Tiruchendur. And even though I was so nervous, he made me feel comfortable and made me feel at ease while I was filming the movie. Thank you so much, sir. And have a great evening. Thank you.
Thank you so much, sir. Well, அடுத்ததா நம்ம படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், கண்ணால காதல் பண்ணி பார்த்திருப்போம். ஸோ படம் முழுக்க கண்ணால வந்து ஒரு நட்பு ரொம்ப அழகா வந்து டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. கண்ணாலேயே பேசிப்பாங்க ரொம்ப அழகா. ஸோ அந்த ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லாம ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப யதார்த்தமா அவருடைய நடிப்பை வந்து இந்த படத்துல கொடுத்திருந்தாரு. மலையாளம் இண்டஸ்ட்ரியில பயங்கர ஃபேமஸா நிறைய திரைப்படங்கள் நடிச்சு இப்ப நம்ம தமிழ் திரையுலகுக்கும் வந்திருக்காரு. ஸோ லெட் மீ வெல்கம் நீரஜ் மாதவ் அவர்கள் டு தி போடியம். எல்லாருக்கும் வணக்கம். Usually I don't do speeches. For the first time I spoke அங்க ஆடியோ லான்ச் அன்னைக்கு. அதே மாதிரி பிரீஃபாக கொஞ்சம் நான் பேசுகிறேன். இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நான் புதுசு. இது என்னோட முதல் தமிழ் படம். ஆனால் சென்னைக்கு நான் புதுசு இல்லை. நான் இங்கே தான் படித்தேன், STR-ல தான் படித்தேன். அப்போதுலேருந்து ஒரு தமிழ் படம் பண்ணணும்னு ஆசை. நான் படம்ன்ற ஒரு ஃபீலிங்கே இங்கே இருந்தால் எனக்கு ஐ வாஸ் நாட் அ மூவி பஃப் க்ரோயிங் அப். இங்கே வந்து படங்கள் பார்த்து தான் நான் வந்து ஐ பிகேம் அ மூவி பஃப் அண்ட் த ஐடியா ஆஃப் பீயிங் இன் சினிமான்ற ஒரு ட்ரீம் வந்துச்சு. ஸோ மை கனெக்ஷன் டு திஸ் மூவி கோஸ் வே பேக் டு ப்ராபப்லி அ டெக்கேட் பேக். இட்ஸ் நாட் அ டைரக்ட் கனெக்ஷன், பட் அஃப்கோர்ஸ் சாரோட படங்கள் வாரணமாயிரம் ஐ கேம் அவுட் வென் ஐ வாஸ் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். எல்லாம் ஆல் த சாங்ஸ் எங்கள் ஹாஸ்டல் வாசலில் அப்படியே ஓடிட்டுருக்கோம். முன்தினம் பார்த்தேனே, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, இதெல்லாம் really we to listen to these songs and vibe to them. And then came விண்ணை தாண்டி வருவாயா, and then something very very exciting happened, which now when I think about it, I was just waiting for this moment to share stage with Simbu Anna, STR, to tell this in front of you. Anna, 10 years, probably a decade back, there was a fresh face no competition nadakum liya, and the Times of India Mr. and Miss Fresh Face of Chennai no, like they'll pick people, different talents from all over colleges. And the 2010 la neenga da guest ah vandirpinga விண்ணை தாண்டி வருவாயா அந்த இயர். அன்னைக்கு நான் தான் ஃப்ரெஷ் ஃபேஸ் வின்னர். நீங்க தான் எனக்கு ட்ராஃபியே கொடுத்து லைக் யூனோ லைக் ஐ ஸ்டில் ஹேவ் த பிக்சர் me without daddy only. So that was like I was just ஒரு ட்ரிவியா மாதிரி இதுவரை அவர்கிட்ட கூட நான் சொல்லல. ஏன்னா வந்து I wanted to see his surprise on his face. நான் இன்னைக்கு சிக்கு புக்கு ரயில எல்லாம் டான்ஸ் ஆடி இருக்கேன்னா I think you might remember. So இவர் தான் எனக்கு வந்து நல்லா பண்ற. And you actually told me you have a potential to act. You actually said that to me. Yes. And you know, a decade later I am sitting here with him, my Tamil debut, and I feel so blessed to be a part of this project with Gautam sir, with STR and with A.R. Rahman. I literally grew up listening to his songs. அதுலயும் ஒரு அற்புதமான ஒரு some development happened. I was at the audio launch speaking like this. I also happen to be a rapper. ஸோ நான் எழுதின ஒரு சாங் இருக்கு. அதில் ரஹ்மான் சாரை பற்றி ஒரு 4 வார்த்தை நான் எழுதியிருக்கோம். அவர் முன்னாடி அவரை கிடைச்சத ஒரு சந்தோஷத்தில் அவர் முன்னாடி நான் ஒரு 4 வார்த்தை அங்கே அவருக்காக டெடிகேட் பண்ணேன். அவரும் அன்னைக்கு ஆர் யூ ரேப்பர் ஆல்சோ அப்படின்னு கேட்டார். நான் சார் நான் ரேப்பும் பண்ணுவேன் அப்படின்னு. ஆஃப்டர் 2 days ஐம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் சேயிங் படத்தில் ஒரு இன்டர்வல் பஞ்ச் ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு பிஜிஎம்ல ஒரு ரேப் வேணும், தமிழ் வேண்டாம் இந்த வாட்டி மலையாளத்தில் பண்ணலான் இருக்க, would you like to try அப்படின்னாரு. So I took the immediate next flight and I came and I wrote something, I recorded it, and Rahman sir liked it and they placed it in the interval. Now it's coming in the tail end of the movie and probably they are dropping it as a track. I'm super excited. இது ஒரு என்ன சொல்றது, like it's a dream come true in all ways for me. Couldn't have asked for a better launch, for a better production, like the canvas of the movie. Ishari Ganesh sir, thank you so much for this opportunity. And Siddharth, amazing work. And sorry, I don't have to comment on your works, none of your works, but I am so glad the positive reviews are pouring in. Kerala-layum ellathilirundum, you know, like this. And of course I want to talk about
Simbu sir, I mean Simbuna, I'm பாசத்தினால அண்ணான்னு கூப்பிடுறேன். I mean of course I respect him. அவரோட ஒரு transformation as from the age of 19 to probably 25-30. You know, I don't know how many stars have the courage to shut down their stardom and expose themselves as an actor. You know, the way he approached the character, அப்படியே ஒரு கேரக்டர் மாதிரி, கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி அதை அந்த அப்ரோச் பண்ணி அந்த கேரக்டரில் அந்த முத்துன்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. And you couldn't see the star STR there, you could see a fine actor there, and hats off to Anna for doing that. And I'm like setting up examples for how an actor should be, bouncing back from any adversities. You're truly an inspiration. And sir, now we are waiting for, I don't know, a lot of people have been asking about the sequel. I'm not saying anything, but probably he'll talk about it. Anyways, thank you all, thank you so much. இனிமே இது என்னோட ஆரம்பம். இனியும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. Hopefully I'll be doing more Tamil movies. Thank you all, thank you so much. Thank you so much. கண்டிப்பா நிறைய தமிழ் படங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். வெல், சோ படத்தோட டீம்ல இருந்து எல்லாருமே இந்த மேடையில இருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் ஒரு முக்கியமான நபர் இந்த மேடையில நம்ம கூட இல்ல, பட் நமக்காக அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்னு ரெடி பண்ணி அனுப்பி இருக்காரு. சோ இட்ஸ் none other than ரைட்டர் ஜெயா மோகன் அவர்கள். சோ நமக்காக அந்த வீடியோ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிறைவும் கூடிய ஒன்று. இன்று கோவையில் என்னுடைய மணி விழாவை எனது நண்பர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் சென்னையில் நிகழக்கூடிய வெந்து தணிந்தது காடு படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். ஆனால் மானசீகமாக உங்கள் அனைவருடனும் நான் அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த படம் மிக யதார்த்தமாக எடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொடங்கிய ஒன்று. எப்படி வாழ்க்கை இருக்கிறதோ அதற்கு மிக அணுக்கமாக இருக்க வேண்டும் என்று இந்த திரைக்கதை எழுதப்பட்டது. இரண்டு மனிதர்கள் விதியின் வழியில் ஒரு ஒழுக்கில் விழுகிறார். ஒருவர் தன் உள்ளே இருக்கக்கூடிய தீ காரணமாக ஒரு இடத்துக்கு சென்று சேர்கிறார். இன்னொருவர் அதற்கு நேர் எதிரான இன்னொரு இடத்தில் சென்று சேர்கிறார். இருவரும் ஒரு இடத்தில் சந்திக்கும் போது ஒருவரை ஒருவர் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார். ஆனால் ஒருவரை ஒருவர் நெருங்கவில்லை. இவ்வளவுதான் இந்த படத்துடைய கட்டமைப்பு. இது நமது அனைவரும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். நமது பள்ளியில் நம்முடன் படித்த ஒரு மாணவரை இன்று நாம் பார்க்கும்போது நமக்கு முற்றிலும் அந்நியராக வேறொரு அவர் ஆயிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போதான் நாம் எந்த அளவுக்கு விலகி வந்திருக்கிறோம், வேறொருவராக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த மாற்றத்துடைய கதை அதைதான் ஒரு நிழல் உலக பின்னணியில் பரபரப்பான சம்பவங்களுடன் தீவிரமான செயல்களுடன் உணர்ச்சி கொந்தளிப்புடன் ஒரு வேகமான திரைக்கதையுடன் இந்த படத்திலே சொல்லியிருக்கிறோம். அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டால் என்பது மிகுந்த மனநிறைவை அளிக்கிறது. இந்த படம் இருவருடைய படம். ஒன்று கௌதம் வாசுதேவ் மேனன். இந்த படத்திற்கு முற்றிலும் புதிய ஒரு காட்சி அழகை அவர் அளித்திருக்கிறார். அவருடைய முந்தைய படங்கள் இந்த படம் எவ்வாறு மாறுபட்டு இருக்கிறது என்றால், ட்ராலியும் கிரேனும் முக்கியம் இழந்து போய் வேறு வகையான தொழில்நுட்ப வசதிகள் வந்த பிறகு எடுக்கப்பட்ட ஒரு படம் என்பது இந்த படத்தை பார்த்தால் தெரியும். நிறைய ஒரே ஷார்ட் காட்சிகள் அமர்ந்திருக்கின்றன. இந்த தொழில்நுட்பம் வந்த பிறகு காட்சியில் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை மறுபடியும் புதிய மாணவனை போல கற்றுக்கொண்டு ஒரு புதிய இயக்குனர் போல உள்ளே நுழைந்திருக்கிறார். அது எதுவுமே மிகையாகாமல், ஆனால் அதனுடைய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டு காட்சி அமைப்பில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சின்ன கதாபாத்திரமும் தங்களை உணர்ந்து இந்த படத்திலே நடித்திருக்கிறார். அவ்வளவு பேருடைய உழைப்பையும் மிகச் சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள அவரால் முடிந்திருக்கிறது. இரண்டாவதாக, இது சிலம்பரசன் அவருடைய படம்.
ஒன்றுமே தெரியாத கிராமத்து இளைஞனிலிருந்து அனைத்தையும் இழந்து அசுரத்தனமாக மாறி நின்றிருக்கும் சார் உங்கி குழுவின் தலைவன் வரைக்கும் ஒரு பரிணாம மாற்றத்தை தன்னுடைய நடை, உடை, பாவனை, தோற்றம், பேச்சு மொழி, உதடுகள் அமைந்திருக்கும் விதம் வரைக்கும் அவ்வளவு நுட்பமாக செதுக்கியிருக்கிறார். அவ்வளவு நுட்பமா ஒவ்வொரு காட்சியில் அதை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்கி தரும் அம்சமாக கைகூடியிருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதன் பிறகு இந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமாக காரணம் இருந்தவர் திரு A.R. ரஹ்மான் அவர்கள். அவருடைய இசை, குறிப்பாக மல்லிப்பு என்ற பாட்டு இன்று தமிழகம் முழுக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த படத்திற்கு பல்வேறு ஆட்களை உள்ளே கொண்டு வருவதற்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த படத்துடைய வெற்றிக்கு இதனுடைய ஒளிப்பதிவாளர், படத்தொகுப்பாளர் ஆகியோர் மிகப்பெரிய பங்களிப்பாற்றி இருக்கிறார். அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த படத்தை சிறப்பாக எடுத்த ஐசரி கணேஷ் அவர்கள் என்னுடைய வணக்கத்திற்கும் நன்றிக்கும் உரியவர். அவர் அனைவருக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றியை நாம் அனைவரும் தொடர்வோம். அடுத்த பாகம் இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் தீவிரமாக, இன்னும் ஆழமாக உருவாக்குவோம் என்று இந்த தருணத்திலே சூழ் வைக்கும். அதற்கான ஒரு தருணமாக, அதற்கான ஒரு நாளாக இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பயன்படுத்திக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். Thank you so much for the lovely video, sir. So in the video நம்ம press நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து டீம் அனுப்பிடுவாங்க. Thank you so much once again. And yes, so நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் டிரெக்ஷன்ல ஒரு படம் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே, அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஓகே இந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கும் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பட் தியேட்டர்ல போய் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட உட்கார்ந்தோடனே அது எல்லாத்தையும் உடைச்சு தகர்த்து வேற மாதிரி அவருடைய ஜானர்ல இருந்து எக்ஸீட் ஆகி ஒரு பிலிம் நமக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஆக்சுவலி. ஸோ எல்லாரும் சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். யங்ஸ்டர்ஸ் சார்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒன் சச் வண்டர்ஃபுல் மூவி. ஸோ இப்போ இந்த தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட்ல நீங்க ஒரு சில வார்த்தைகள் இந்த போடியம்ல வந்து பேசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ செகண்ட் பார்ட் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வணக்கம், குட் ஈவினிங். தேங்க்ஸ் கிவிங் மீட்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு தான் தோணுது. எந்த அளவுக்கு பேசலாம், எவ்வளோ பேசலாம் அப்படின்னு தெரில. இல்லை ஏதாவது பேசினா தப்பாயிடுமான்னு கூட தெரில. நல்லா தூங்கிட்டு வாங்க படத்துக்கு அப்படின்னு சொன்னதை எடுத்து அதை ரொம்ப பெருசாக எடுத்து போட்டு அதை அண்டர்லைன் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் பெருசு பண்ணி அதை ப்ரொடியூசர் இன்டர்வியூலையும் போய் என்ன சார் இப்படி சொல்லியிருக்காரு உங்கள் டைரக்டர்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் அப்படின்னு கேட்டு, நான் ஒரு ஃப்ளைட் எடுக்க போகணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மணிக்கு ஒரு ஃப்ளைட் எடுக்கிறேன்னு எங்கள் அம்மா வந்துட்டு சீக்கிரம் தூங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்டில் தூங்கலான்னு அவங்களுக்கு தெரியும், சீக்கிரம் தூங்கடா ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு என்கிட்ட எப்போவுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அர்த்தத்தில் நான் அதை சொன்னேன். அதனால் எந்த அளவுக்கு எது சொல்கிறது அப்படின்னு தெரில. பட் I'll come to the thanks straight away. என்னுடைய மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. and I'd like to thank the press, the critics, the reviewers for that. It does make a difference. அது வந்து நிறைய பேர்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்துருக்கு. And even for the negative reviews, thank you, because I think my team has been reading what is being said and அதுலேருந்து நிறைய ஓரளவுக்கு கற்றுக்கக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ thank you for the press, the media, social media, reviewers, critics for reaching out this film to an audience. நான் அப்பப்போ யோசிப்பேன், ஒரு இந்த ரிவ்யூவே இல்லாமல் இருக்கலாமா? ஐ டோன்ட் ரீட் ரிவ்யூஸ். நான் நிறைய படங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் நான் படிக்கிறது இல்லை. ஏன்னா ஐட் லைக் டு வாட்ச் த ஃபில்ம் விதவுட் அந்த ரிவ்யூ படிக்காமல் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மேபி ஐ வுட் ரீட், சரி என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தருடைய பொழப்புல மண்ணு போடுற மாதிரி ரிவ்யூஸா இது அப்படின்னு நான் யோசிப்பேன். இந்த இதுல மட்டும்தான் somebody else is being affected actually, because somebody living in a household can read an review in any of the newspapers and think, oh இப்படி சொல்லியிருக்காங்களா, சரி okay. That's one critic's point of view that could affect the whole outcome of the film. I mean, I think it can. Sometimes I think it can't, but sometimes I think it can. So இன்னொருத்தருடைய பொழப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு விஷயமா இது அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். But then okay, படம் தானே, it's okay, that's their job, they have to do that அப்படின்னு எனக்கு தோணும். And then after a point I don't think so much also about it. So ஒரு படம் பண்றது எவ்வளவு கஷ்டம்,
புட்டிங் எவ்ரிபடி டுகெதர், ஒரு ஸ்டாரை வர வச்சு அவருக்கு அந்த சப்ஜெக்ட் புரியணும், அவருக்கு இந்த படத்தில் வந்து அவருடைய ஸ்டார்டம் தந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றதுக்கே நமக்கு பயமா இருக்கும் ஆக்சுவலா. பட் வித் சம்படி லைக் சிம்பு, ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபியர் தட். ஐ கேன் டெல் ஹிம் இன் 2.5 hours இதுதான் கதை, ஓகே இதுதான் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா, பண்ணலாம், ஐ டூ இட். 1925 நான் பண்றேன், ஐ எம் ஆல்ரெடி கோயிங் த்ரூ த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ டூ இட். ஏற்கனவே ஒரு படத்தை பற்றி பேசிட்டு இருந்தோமே, ஒரு கதை தான் பேசிட்டு இருக்கோம், அந்த ஹீரோயின் செலெக்ஷன்ல இருக்கோம், அது என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கல. வில் கோ டு திஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்தது நேராக ப்ரொடியூசர்கிட்ட போய், சார் இது வரைக்கும் நம்ம ஒரு கதையை பற்றி பேசிட்டு இருந்தோம், ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் எல்ஸ், இது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 1.5 hours அந்த கதையை நரேட் பண்ணி அவரும் வந்து கோ ஹெட் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கோ ஹெட் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா தெரிஞ்சது. அங்கிருந்து ஒரு டீம் அசெம்பிள் பண்ணி அந்த படத்தை பற்றி பேசி, அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசி, அதை உருவாக்கி, அது கிட்டத்தட்ட ஷூட் வரைக்கும் கொண்டு போய், அதுக்கப்புறம் ஷூட்ல நடக்கிற விஷயங்கள் எவ்ரி திங் ஹேஸ் டு கம் டுகெதர் எல்லாம் சொல்லி ஒரு ரிலீஸ் வரைக்கும், அது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு எடிட்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து ஒரு புட்சர் மாதிரி அந்த படத்தை வெட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாருமே கேட்குறது என்ன லெங்க், படத்தை வந்து பாருங்க, அதுக்கப்புறம் லெங்க் என்னன்னு பேசுவோம், இல்லை என்ன லெங்க் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு படத்தை இந்த அளவுக்கு அசெம்பிள் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருடைய எல்லா கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணி எல்லா தியேட்டர்ஸ்லையும் அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு போய் அந்த படத்தை காமிச்சு அவங்களுக்கும் பிடிச்சிட்டு அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்க்கறது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ ரியலி விஷ் this fraternity didn't exist, and sometimes I know that because of you, and it's because of you that this film is also reaching out to a lot. So I'm on the line la irukken, and the code na taanda mudiyala, I don't know which is good, which is bad, but I would like to thank you for taking this film forward, and I'll take this opportunity to thank Sri Ganesh sir for putting his hand on my shoulder அப்படினா சொல்லணும். ஒரு I was floundering அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. He put his hand on my shoulder and said, I'll show you the way அப்படின்னு சொன்னாரு, and he showed me the way. So thank you so much for allowing me to make this experimental film. So I'd like to call it an experiment, a costly experiment. You just said go ahead and maybe we'll make it happen அப்படின்னு சொன்னீங்க. I sometimes wish that he was interfering. I sometimes wish our location ல என் கூட உட்கார்ந்தோ இன்னைக்கு இந்த ஷாட் எடுக்கிறீங்களா, நாளைக்கு அந்த ஷாட் எடுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா படம் முடிஞ்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கும் போது அவர் ஏதாவது சொல்லி பிடிக்கலன்னா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும்ல, ஆப்வியஸ்லி, பிகாஸ் he's the one who's going to help me put it out. சார் லெங்த் ஓகே 253 இருக்கா, எனக்கு லெங்த் தெரியல சார், கோ ஹெட் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு 1 day முன்னாடி ப்ராப்ளி ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் தே செட் சார் கொஞ்சம் தியேட்டர்ஸ் டைமிங் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அண்ட் ஜென்ரலாகவே ஒரு லெங்க்னு பயப்படுவாங்க, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது நான் பக்கத்துல இருந்தேன். he was on a speaker phone. He just said, இல்ல சார் எனக்கு படம் பிடிச்சிருக்கு சார், இது விட்டு பார்க்கலாம் சார், I think it will do well அப்படின்னு சொன்னாரு. So thank you for believing in the film, really, honestly, thank you so much. Simbu, I brought many things to you, including one silly Karthik dial say the end during COVID time, and just because you and I couldn't sit inside our homes doing nothing, I called you, brother ஏதாவது ஒன்று பண்ணலாம் நீங்களும் சொன்னீங்க. I brought it to you, you said yes. I brought நதிகளில் நீராடும் சூரியன் டு யூ, எஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அவுட்லைன் தான் அது கூட கேட்டீங்க, ஒரு சூப்பர் ஸ்டாருடைய கதையா, ஓகே பண்ணலாம், ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணலாம், நீங்க பண்றீங்களா பண்ணலாம். ஒரு 30 days கழிச்சு நான் வந்து இதான் கதை ஜெயமோகன் சார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். யூ didn't bat an eyelid, you said let's go for it. நான் பண்றேன். You were going through the transformation process, so I think it helped also, but you said you will do it. But then பண்ணலான்னு சொல்றது ஒரு விஷயம், லொகேஷன் வந்து அதை புரிஞ்சு அதை உள்வாங்கிக்கிட்டு அது அவ்வளோ ஈஸியா கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். I know that because these days I'm acting, so I can tell you that it's not easy at all to stand in front of a camera, எல்லாத்தையும் மறந்து ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்ம நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. I respect actors a lot more after having stood in front of the camera, and I see that what you've done so easily and so effortlessly is now being talked about all over. Like the first response is, oh my God, what an actor. For people who haven't seen your work in the north of India and certain people, the first question is, who was this actor? Where has he been? விண்ணை தாண்டி வருவா எடுத்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்போ. ஸோ this is nothing, brother. You have a whole life ahead of you, and this is probably the tip of the iceberg அப்படின்னு தான் சொல்லுவேன்.
It's a mind-blowing performance from you. I'm saying it myself. நம்ம ஷூட் பண்ணும்போது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டேக்லேயே எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு செகண்ட் டேக் கேட்டால் இட் ப்ராப்ளி குட் பி பிகாஸ் சித்தார்த் would ask me, brother, இன்னொரு ஒன் மோர் டேக் எடுக்கலாமா அப்படின்ட்டு. Never because Simbu was at fault or anything like that. But more than everything else, for allowing me to make this experimental film with you, thank you so much. Stripping you of your stardom, literally stripping you and bringing you in front of the camera. Thank you so much. I owe you plenty. And not necessarily in that order, Anthony, I know what you've done for this film. Thank you so much. I mean, it's not easy to put a film like this together. Nee easier sollila nariya single shots inda na edume pannalena, but we all know what you've done for this film and finally fixing the length. Na vandu ஜெயமோகன் சாரோட கதை கேட்கும்போது அதில் ஒரு 4-5 டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் இருந்தது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் வந்து சிங்கிள் ஷார்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் கதை சொல்லும்போது எனக்கு என் மைண்டில் தோணுச்சு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் நான் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சதுக்கு and for me to put it together, Simbu, Siddhartha, the whole unit came together. My whole team came together to help me set that up. Rajivan came up with a production design plan. Uttara's costumes, I should talk about that. நிறைய படங்கள்ல வந்து costumes will stand out. இந்த படத்துல costumes won't stand out because they blend with very naturally as to what people will wear. Rajivan, Uttara, Anthony and Siddhartha, you understood what I wanted to do with this film. You took that vision and you helped me execute that. The single shot sequences, we worked so well with Lee and Yannick. Thank you, Siddharth, for helping me get these images in place. And then finally, and obviously not finally, A.R. Rahman sir. Again, Nadigalil Neeradum Suryanukku ஒரு 3 song record பண்ணிருந்தோம் actually. அதுக்கப்புறம் I went to him and told him, sir, I'm going with a new story, but I don't want to waste your time. After narrating the story, I said, அந்த songs நான் யூஸ் பண்ணிக்கிறேன், லிரிக்ஸ் மட்டும் தாமரைட்டு சொல்லி நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை, don't worry about that, we'll compose fresh ன்னு சொல்லி he worked on these situations. என்னோட ஜெயமோகன் சாரோட ஸ்கிரிப்ட்லையும் என்னுடைய ஸ்க்ரீன்லையும் மல்லிப்பூவுடைய சாங் சிச்சுவேஷனே கிடையாது. இட் வாஸ் புட் டுகெதர் பை ரஹ்மான் சார். He said you have such a beautiful scene where மக்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய வைஃப்டையும் அவங்களுடைய ஃபேமிலிஸ்டையும் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க, வீடியோ கால் வழியாக பேசுகிற ஒரு சீன் இருக்கு, அதே நம்ம சாங்காக பண்ணக்கூடாது. நான் அவ்வளோதான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், சீன் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். If Mallipu is working out today, it's only and only because of A.R. Rahman sir, and I'd like to thank him for that. Sir, your background score, what you've done for the film, you elevated the film. I know how much you elevated the film. Thank you so much for that. My whole team of people behind the camera, all my ADs and assistants and everything, but I don't know if I'll get another thanks meeting like this, so I must say this. Aditi, I know all the liaising work that you did between Aishri sir and me and Simbu and me. So much of work went in. Ashwin, you were always there, telling me, yes, go ahead, உங்களுக்கு இந்த பட்ஜெட் வேணும், நான் சார்கிட்ட சொல்லிடுறேன், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி you were always there. Varun, even though you had nothing to do with this film, you were also there behind me and telling me this will work. Thank you so much, the whole team. And my team of ADs, I mean, I don't want to remember names right now, I might forget all of them, but Preeti, Sarang, Jay, Ashwin, and Anirudh, and a lot of other people who helped me put this film together. Small suggestions, even right down to the last minute, my team would tell me, sir, in the shot eduthalam, in the visual வந்து இன்னும் கொஞ்சம் add பண்ணலாம். So much of work went into this, just like every other film, but since we're talking about this film, I have to mention it. Thank you so much. This is truly a Thanksgiving meeting, and it's the first time I really feel that I must say thanks from the bottom of my heart. Thank you so much, everybody. Thank you. Thank you so much, sir. And கிட்டத்தட்ட ஒரு 30 years எஜுகேஷனல் ஃபீல்டில் அவருடைய சர்வீஸ், அதுக்கப்புறமா சோஷியல் சர்வீசஸ், அதுக்கப்புறமா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய சக்சஸ்ஃபுல் மூவிஸ் வந்து கொடுத்த ஒரு நபர். ஸோ பொதுவாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி அது வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் அதே மாதிரி ஈக்குவலாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கும் வந்து அவர் கூடவே இருந்து கூடவே டிராவல் ஆகி கூடவே இருக்கிறது. ஸோ அவர் இவ்வளோ ஒரு டெடிகேட்டடாக ஃபிலிம்ஸ்ல இறங்கினால தான் இவ்வளோ சக்சஸ்ஃபுல் மூவிஸ் நமக்கு அவருக்கு இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஃபவுண்டர் சான்சலர் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டி டாக்டர் ஐஷாரி கே கணேஷ் அவர்கள் to the podium. I'm terribly sorry, Aishri. I'm terribly sorry, Mr. Dr. Aishri K. Ganesh. பரவாயில்ல, விடுங்க, மன்னிச்சுக்கோம். அனைவருக்கும் வணக்கம். வெந்து தணிந்தது காடு இந்த படத்தில் ப்ரொடியூசராக இங்கே நான் நின்றுட்டு இருக்கேன்.
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த படம் வந்து ஹிட் இல்லை, பம்பர் ஹிட். ஏன்னா ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன், பம்பர் ஹிட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் எல்லா ஸ்டேட்லையுமே பாம்பேலையும் நல்லா போயிட்டு இருக்கு. 4 நாள் தான் ஆச்சு. கலெக்ஷனை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த கலெக்ஷனை நான் எதிர்பார்க்கல, அதுக்காக நான் மகிழ்ச்சி ஆகலை. வேல்ஸ் ஃபிலிமில் ஒரு நல்ல படம் கொடுத்தோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ரிவ்யூ வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஒரு ரிவ்யூ கூட நல்லா இல்லைன்னு வரவே இல்லை. உங்க ரிவ்யூ ஆகட்டும், யூடியூப் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பெருமையா எழுதியிருக்காங்க. அதுக்கு உங்களை பார்த்து உங்ககிட்ட நன்றியை தெரிவித்துக்கணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கு. ஸோ உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பாக முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு இந்த படத்துல நான் கீழே இருந்து போல மேல இருந்து வந்துடுறேன். நடிச்ச என்னுடைய அருமை தம்பி சிம்பு அவர்கள் அந்த படத்தினுடைய முத்து கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. இப்ப ஜெயமோகன் சார் பேசும்போது அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி சொன்னாரு. அதாவது எனக்கு நடிப்பு மேல ரொம்ப ஆசை, ஆனா என்னால் நடிக்க முடியல, அதனால தயாரிப்பாளர் ஆயிட்டேன். அவருடைய ஒவ்வொரு சீனும் நான் ரசிச்சு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அவர் எப்படிலாம் ஆக்ட் பண்ணியிருப்பாரு, இந்த படத்துல அவர் எப்படி ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவருடைய உதட இப்படி வச்சுக்கிட்டு நடக்கிறது, ஒரு மாதிரி நடந்து காலரை வச்சு தொடச்சிக்கிறது, தலையில தட்டிக்க, அந்த மேனரிசம் வந்து அந்த முத்துவாவே அவர் வந்து வாழ்ந்து இருக்கிறாரு. இந்த படம் ஃபுல்லா அந்த கேரக்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா பாடி கார்டா வர்றதும், அதுக்கப்புறமா பெரிய டான், அந்த 3 டிரான்ஸ்மிஷனை ஒரே ஆள் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. நிச்சயமா இந்த படத்துக்கு அவருடைய நடிப்புக்கு ஜனாதிபதி அவார்டு அடுத்த வருஷம் அவர் வாங்கியே ஆகணும். அதுதான் எங்களுடைய ஆசை. சார், டெஃபினெட்லி யூ வில் கெட் இட் தம்பி, அதுல எனக்கு எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. உங்களுடைய நடிப்புக்காக அது வந்து நிச்சயமா கிடைக்கும். அதற்கான எல்லா வேலைகளையும் செய்வதற்கு வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் இருக்கேன். அது வந்து அதுல மட்டும் இல்ல, அது வர்றதுக்கு வந்து நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா தான் அது கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களிடையும் அந்த ஒரு வேண்டுகோளை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுக்கு அவர் தகுதியானவர், அவருக்கு அது நிச்சயமா கிடைத்தே ஆக வேண்டும். ஏன்னா குழந்தையில இருந்து நடிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஒரு எந்த லெவல்ல நடிக்க முடியும்ன்றத செஞ்சு காமிச்சிருக்காரு. அதுக்காக இந்த படத்துல அவருடைய வெயிட்டை குறைச்சி 23 கிலோ குறைச்சி நிறைய இந்த படத்துக்காக அவர் செஞ்சிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சது. இல்லைன்னா உங்க நடிப்பு இல்லைன்னா இன்னைக்கு இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காது. அந்த வெற்றிக்கு பாடுபட்ட உங்களுக்காக இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். உங்களோடு டிராவல் பண்ண தீபனுக்கும் சையதுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது கௌதம் சார். கௌதம் சாரும் நானும் நல்ல நண்பர்கள். அவருடைய டைரக்ஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவர் படம் இல்லை, இது வந்து அவர் படம் மாதிரி வேற படம் அவர் கொடுத்துருக்காரு. அதனால இந்த மாதிரியும் அவரால் படம் கொடுக்க முடியும் அப்படின்றத வெந்து தணிந்தது கார்டில் காமிச்சிருக்காரு. நான் கொஞ்சம் நிறைய அஸ்ட்ராலஜி, சென்டிமெண்ட், நியூமராலஜி எல்லாம் பார்ப்பேன். எனக்கு வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இது ரொம்ப நெகட்டிவா இருக்கு, ஏன்பா இந்த படத்தை எடுக்கிற, வேண்டாம் பேரை மாத்து அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அந்த சென்டிமெண்ட்ல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு வந்து படம் வந்து சூப்பர் ஹிட். ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த சினிமாவில் நிறைய பேர் சென்டிமெண்ட்லயே விழுந்துட்டு இருக்காங்க. அந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேண்டாம். அது வந்து நம்ம நல்ல படம் எடுத்தா நிச்சயமா அது ஓடும் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கௌதம் மேனன் சார் வந்து கதை சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. இது ஜெயமோகனுடைய சாருடைய கதை ஒரு புதுமையா இருந்தது. நிச்சயமா இந்த படத்தை நம்மளால வெற்றி படம் ஆக்க முடியும், நீங்க தைரியமா பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழகா இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. சார், தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் டைரக்ஷன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு கூடுதல் இது என்னன்னாக்கா, ஏஆர் ரஹ்மான் உடைய
சாருடைய மியூசிக்கு. அதுக்கு ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் ஆதித்தி தான் வந்து அவருக்கு சாருக்கு எல்லாருக்குமே ஒரு கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்துக்கும் ஒரு லைன் ப்ரொடியூசராக இருந்து பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஆதித்தி. ஸோ அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு நிறைய வந்து பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மெருகேற்றி கொடுத்தது வந்து ரஹ்மான் சார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சித்தார்த் சார். அவர் அழகான கேமராவில் ரொம்ப அழகாக எல்லாரையும் நல்லா காமிச்சார். இது ஒரு டார்க் ஃபிலிமாக இருந்தாலும் இதை ஒரு பிரைட்டாக காமிச்சு நல்லா ஒரு ஃபண்டாஸ்டிக் கேமராமேன் அப்படின்ற ஒரு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். எடிட்டர் ஆண்டனி சாரை பற்றி சொல்லவே வேணாம். நான் கூட அவருக்கு ஃபோன் போட்டு சொன்னேன், சார் உங்களுக்கு வெட்டுறதுன்னா ரொம்ப ஈஸியாச்சு சார், ஏன் சார் வெட்ட மாட்டேன்றீங்க, கொஞ்சம் வெட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே சார். சார் இந்த படத்தில் வெட்ட முடியல சார், 15 நாளாக நானும் கௌதமும் உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா படத்தில் வந்து கதை கட் பண்ணிட்டா கதை இருக்காது, அதனால அது ட்ராவல் பண்ணி தான் சார் ஆகணும் அப்படின்னாரு. சார் தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபண்டாஸ்டிக் எடிட்டிங். அண்ட் மலையாளத்திலேருந்து இங்கே வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தமிழ் இவ்வளோ நல்லா பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு மலையாள நடிகர் தான் நினச்சிருக்கேன். கடைசியில் பார்த்தா அவர் இங்கே சென்னையில் SRMல தான் படிச்சிருக்காரு. தேங்க்யூ பிரதர், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து இது பண்ண என்னுடைய சிஸ்டர் சன் அஸ்வினுக்கும் அவனுக்கு உறுதுணையாக இருந்த வருணுக்கும் இந்த நேரத்தில், மற்றும் KR பிரபு அண்ட் விக்கி எங்கள் டீமுக்கும், அண்ட் டைரக்டர் பிரீத்தி, டைரக்டர் சைடில் பிரீத்தி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கிற வெந்து தனித்து காடுனுடைய பார்ட் 2 இது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிச்சயமாக பார்ட் 2 இருக்கு. அதுக்குண்டான ஆயத்த வேலையில் ஜெயமோகன் சாரும் கௌதம் சாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்ச உடனே இந்த படத்தை செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரா இருக்குதுன்றதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்தை எடுத்துட்டு போய் சேர்த்த ஜனங்க கிட்ட சேர்த்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவங்க டீம் செண்பகமூர்த்தி சாரா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், நரேஷா இருக்கட்டும், எனக்கு டெய்லி ரிப்போர்ட், சார் இவ்வளோ கலெக்ஷன் சார், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார், சார் ஃபர்ஸ்ட் 2வது நாள் சார், 3வது நாள் சார், சார் 50 ரூபாய்க்கு மேலே போயிட்டோம் சார் அப்படின்னு எனக்கு டெய்லி தூங்கும் போது நிம்மதியாக தூங்க வச்சவங்க, மகிழ்ச்சியாக தூங்க வச்சவங்க அவங்க தான். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல், ஸோ நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்த ஒரு தருணம். ஸோ இவர் எப்போ வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நான் வந்து எந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ நர்வஸாக இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் அவரோட ஒரு கிரேசியான ஃபேன். அவர் பிசைடாக நான் நின்றுட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ஷிவர் ஆகிட்டே இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் அவரு. கண்டிப்பா சுத்தி எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சு நான் வருவேண்டா அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த படம் அவரு ஃபேன்ஸ்க்காக மட்டுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கம்பேக் கொடுத்து ஃபேன்ஸ்க்காக மட்டுமே அவர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அவரை நான் இந்த மேடையில வெல்கம் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஆர் ஆக்ட்மேன் STR அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ஏதாவது முன்னாடியே என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்ல திடீர்னு தேங்க்ஸ் கிவிங் மீட்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ முதல்ல நன்றி, எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கும் சரி, மீடியாவுக்கும் சரி இங்கே வந்ததுக்கு. முதல்ல இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஃபிலிம் இது. ஸோ நான் வந்து வேல்சனங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி
இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஒரு ரெகுலரா கமர்ஷியல் படங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த பில்டப்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸோ எதுவுமே அந்த மாதிரி இல்லை. இது டோட்டலாக ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக தமிழில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கௌதம் சார் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வந்து கொண்டு போய் சேர்த்தது உண்மையிலே நீங்க தான். ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேல் சார் வந்து அவரு இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட என்ன சொன்னாரோ படம் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி இருந்தாரு. நல்லபடியா படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட படம் வந்து அந்த கேடிஎம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே அமைச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது நாட்டில், இந்த உலகத்துல தான் வாழ்றோமா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து ஏன் இன்னைக்கு இந்த சந்தோஷம்னா அவ்வளோ வலி கோத்ரூ பண்ணியிருக்கேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாருமே கூட இருந்து அந்த டிராவலை பார்த்துருக்கீங்க. அவ்வளோ ஒரு ஒரு பெயின்ல இருந்து ஒரு கஷ்டத்துல இருந்து இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஹீரோ வந்து டோட்டலா காலியாகி அவரு தெருவுக்கே வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு காயினை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா மெதுவா அவர் மேல வர மாதிரி உண்மையிலேயே லைஃப்ல அதை வந்து அதை கோத்ரூ பண்றதுக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் கௌதமோட அந்த 2 படம் பண்ணியிருக்கோம். பட் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த படம் பண்ணும்போது அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டு, அதுக்கப்புறம் அவர் வெயிட் கம்மி பண்ணிட்டு வந்தாரு, அவர் பயங்கரமா நடிச்சாரு அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்னதாங்க வச்சு செஞ்சாங்க, அதை உங்களுக்கு யாருமே சொல்லல. அவ்வளோ கஷ்டம்னா ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான கஷ்டம் அது. நீங்க அந்த மேக்கிங் இருக்கு, நிறைய பேர் வந்து இது சிங்கிள் ஷாட் இதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் சொன்னாரு ஃபைட் வந்து சிங்கிள் ஷாட்டா, இல்லையே கேமரா வெளியில எல்லாம் போதே, அது சிங்கிள் ஷாட்டா எடுத்திருக்க முடியாதுன்னு. ஸோ மேக்கிங்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். உழைப்பு என்னன்னா ஒரு ரெகுலரா எப்பவுமே நம்ம வந்து கமர்ஷியலா நம்மளுக்கு சில படங்கள் தெரியும், ஜனரஜகமா நம்ம இது பண்ணா ஓகே ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு படம் ட்ரை பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஐஸ்வரி சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கௌதம் வந்து இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே டிசைட் பண்ணதுதான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நானும் என்னால எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்மளால மெருகு சேர்க்க முடியும், எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு என்னோட சைட்ல இருந்து என்னோட இது போட்டிருந்தேன். முதல் தடவை எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு விண்ணை தாண்டி வருவாயா, அதுக்கப்புறம் நிறைய படம் இருக்கு. பட் இந்த படத்துக்கு வந்த இந்த ரெஸ்பான்ஸ் ஆக்டிங்க்கு வந்து உண்மையிலே வந்து எல்லாருமே ரொம்ப உங்களுடைய அன்பையும் இதையும் ரொம்ப பாராட்டி இருந்தீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே என்னன்னா இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது, இன்னும் நல்ல வித்தியாசமான படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரஹ்மான் சார் பாட்டு மறக்குமா நெஞ்சம் வந்து சாங் வந்தோடனே தெரியும் அது வந்து ஒரு கண்டிப்பா இந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட ஃபேவரட் வந்து மல்லிப்பூவா தான் இருந்தது. ஸோ நான் அப்பவே ஷூட்டிங் பண்ணும்போதே நான் சொன்னேன் கௌதம் கிட்ட, இந்த மாதிரி நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த பாட்டு தியேட்டர்ல என்ன பண்றாங்க. அவர் சொன்னார் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இந்த பாட்டுக்கு பயங்கரமா கைத்தட்டுவாங்க, இந்த பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்க்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். அண்ட் ரஹ்மான் சாரோட ரீ ரெக்கார்டிங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் எப்படி வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு போனாலும் அவர் இன்னமும் அந்த படத்துக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், அவருடைய ஒர்க்குக்கு போடுற அந்த இம்பார்ட்டன்ஸ் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ரஹ்மான் சார். அண்ட் ஆண்டனி பிரதர்,
அவரு அதான் இவரு சொன்ன மாதிரி நான் சொன்னேன், பிரதர் டக் டக் டக்குன்னு ஒரு 4-5 இடத்த இப்படி கட் பண்ணி, ஏங்க இந்த படமே இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கு, அதை எப்படி போய் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ லாட் ஆஃப் டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு இந்த படம் இந்த மாதிரி தான் மூடு அப்படின்றத புரிஞ்சு பாக்குறவங்க நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. நிறைய பேர் அதை பெருசா இதுவா சொல்லல. சில பேருக்கு அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கலாம்னு தோணுச்சு. பட் எனிவே ஓவராலா படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் கேமராமேன் சித்தார்த், நான் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் இருக்கும்போது என்னன்னா லைட்டே இருக்காது. நான் சரி நம்ம ஏதோ லைட் பண்ணுவாங்க போல் இருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ரெடி அப்படின்னா, சரி லைட்டிங்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. இல்லை சார் ஷார்ட் ரெடி இல்லைங்க, லைட்டே இல்லை, இருட்டில் இருக்கு. இல்லை இதுதான் லைட்டே அப்படின்னு, ஏதாவது வருமா படத்துல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இதுவா இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு படமா பார்க்கும்போது எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த கேமரா ஒர்க், அந்த லைட்டிங்கா இருக்கட்டும், அந்த டோனா இருக்கட்டும், கிரேட் ஹார்ட் ஒர்க், சூப்பர் பிரதர், கங்க்ராட்ஸ். அண்ட் நீரஜ் அவரு அந்த ரேப் பாடினாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரேமான் சார் ஸ்டுடியோக்கு படம் ரிலீஸ்க்கு முந்தின நாள் தான் போனேன். போனப்போ அந்த ரேப் போட்டு காட்டினாரு. மிரண்ட நான் என்னது இது யார் சார் பாடினாரு, இவர் நீரஜ் தான் பண்ணேன். எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சூப்பர் பிரதர், ஹேட்ஸ் ஆஃப், வெரி நைஸ், கங்க்ராட்ஸ். அண்ட் படத்துலயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவரோட. அண்ட் என்னோட என்டையர் டீம், ரஜீவன், ருத்ரா மேம், அதர் டெக்னீஷியன், ஜெயமோகன் சார் எஸ்பெஷலி, அவரு கிட்ட நான் பேச முடியல. பட் அவரு எவ்வளோ படங்கள் இது பண்ணியிருக்காரு, அவர் கதை எழுதியிருக்காரு. ஒரு ஆக்டரா என்னோட நடிப்பை பார்த்து அவர் பாராட்டினது வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரெட் ஜெயின்ஸ் ஃபார் ரிலீசிங் திஸ் மூவி. இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில்னா அதுக்கு முக்கியமான காரணம் உதயண்ணா அண்ட் செண்பகமூர்த்தி தான். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம் எல்லாருக்கும் நன்றி. அதித்தி, தீபன், சயீத், அஸ்வின், ஷாம் ஜாக், ஸோ யார் பெரியாத விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ், என்னன்னா நீங்க எப்பவுமே என் கூட வந்து என்னோட லோஸ்லயும் நீங்க இருந்திருக்கீங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா ஒரு ரெகுலரான ஒரு கமர்ஷியலான அந்த மாதிரியான படம் இது கிடையாது. ஸோ இது ஒருவேளை இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து இல்ல இது என்னன்னே புரியல, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இது ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கு, அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கொண்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி செய்யாம இந்த படத்துல உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. படத்துல பண்ண அந்த ஒர்க் எல்லாத்தையும் நீங்க பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணி 80% ஆஃப் த ரிவ்யூஸ் நான் படிச்சது வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவா, அவ்வளோ வந்து தட்டி கொடுக்குற மாதிரி. ஏன்னா தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தட்டி கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஸோ நம்மளுடைய சினிமா நல்லா இருக்கணும்னு அந்த உணர்வோட இந்த படத்தை வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சு நீங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற ஏதாவது தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பார்த்துக்கலாம். பார்ட் 2 அதான் அவங்க கதை ரெடி பண்ணும். ஸோ என்னன்னா இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இது எல்லாரும் கேங்ஸ்டர் ஸ்டோரின்றாங்க. ஒருத்தன் கேங்ஸ்டர் ஸ்டோரின்றது பார்ட் 2 தான். இது ஆக்சுவலா எப்படி கேங்ஸ்டர் ஆவரான்ற ஸ்டோரி. ஸோ அதுதான் இந்த படத்தோட இது. ஸோ அடுத்து அந்த பார்ட் 2ல என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. ஸோ கேட்டாதான் தெரியும். ஸோ அது கொஞ்சம் ஜனரஞ்சகமா கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் கத்து என்ஜாய் பண்றதுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஃபுல் ஆக்ஷன் அந்த மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருந்தா சிம்பு வந்து உள்ள புந்து இதை பண்ணாரு, எனக்கு இதை வை அதை வைன்னு சொன்னாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன எதுவுமே சொல்ல முடியல. ஸோ இந்த படத்துல என்ன பாராட்டிட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி
இந்த படத்துல எனக்கு உடம்ப வச்சு உங்களால ஒண்ணுமே எழுத முடியல. அந்த சில பேர் என்னை எப்பவுமே என்னோட உடம்ப வச்சு நீங்கள் நான் சொல்றது யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒரு படத்தை விமர்சனம் பண்ணலாம், ஒரு தனிப்பட்ட மனிதனை அவங்களோட உருவத்தை விமர்சனம் பண்றது ரொம்ப தப்பு. என்னால எடுத்துக்க முடியும், நிறைய பேரால எடுத்துக்க முடியாது. ஸோ அதை நான் இங்க ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். ஸோ பர்சனலா யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். தேங்க்யூ. Thank you so much, sir. And all the dignitaries, please stay back in the Thanksgiving meet to celebrate பண்ற விதமா ஒரு அழகான கேக் கட்டிங் இருக்கு. So let's bring the cake, please. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான போட்டோ செஷனும் இருக்கு. Before the cake cutting, மேடையில இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஒரு group picture எடுத்துக்கலாம். ஒரு beautiful photo moment. சார் பார்ட் 2 வந்து ஜாலியாகவும் ஜனரஞ்சமாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டீங்க. பார்ட் 1 இந்த மாதிரி பார்த்துட்டோம். நிச்சயமா பார்ட் 2 வேற மாதிரி தான் இருந்தாதான் நானே எடுப்பேன்றதை நீங்க இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் ஷாம் ஜாக் வந்து இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்லாம் நல்லா பிளான் பண்ணாப்புல, அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துக்கு பிஆர்ஓவா இருந்த சுரேஷ் சந்திரா சாருக்கும் D1க்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. Yes, sir, a beautiful photo moment. ஏதோ நமக்காக. Thank you so much. And in the Thanksgiving meet celebrate பண்ற விதமா ஒரு அழகான கேக் கட்டிங். A beautiful request from our STR அவர்கள் press எல்லாரையும் வந்து மேடை கிட்ட கூப்பிடுறாங்க. இந்த கேக் கட்டிங் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஏதாவது முன்னாடியே என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லை திடீர்னு தேங்க்ஸ் கிவிங் மீட்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ முதல்ல நன்றி, எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி இங்கே வந்ததுக்கு. முதல்ல இந்த படம் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அவரை நான் இந்த மேடையில வெல்கம் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது. சோ ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் our ஆக்ட்மேன் STR அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஏதாவது முன்னாடியே என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லை திடீர்னு தேங்க்ஸ் கிவிங் மீட்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ முதல்ல நன்றி, எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி இங்கே வந்ததுக்கு. முதல்ல இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஃபிலிம் இது. ஸோ நான் வந்து வேல்சன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஒரு ரெகுலரா கமர்ஷியல் படங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த பில்டப்ஸா இருக்கட்டும். தேங்க்ஸ் கிவிங் மீட்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ முதல்ல நன்றி, எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி இங்கே வந்ததுக்கு. முதல்ல இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஃபிலிம் இது. ஸோ நான் வந்து வேல்சன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஒரு ரெகுலரா கமர்ஷியல் படங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த பில்டப்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரியான சாங்ஸா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸோ எதுவுமே அந்த மாதிரி இல்லை. இது டோட்டலா ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கா தமிழ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கௌதம் சார் சொல்லும் போது எனக்கு அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் இன்னைக்கு வந்து அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வந்து கொண்டு போய் சேர்த்தது உண்மையிலே நீங்க தான். ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேல் சார் வந்து அவரு இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட என்ன சொன்னாரோ படம் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி இருந்தாரு. நல்லபடியா படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட படம் வந்து அந்த கேடிஎம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே அமைச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது நாட்டில், இந்த உலகத்துல தான் வாழ்றோமா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து ஏன் இன்னைக்கு இந்த சந்தோஷம்னா அவ்வளோ வலி கோத்ரூ பண்ணியிருக்கேன்.
அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாருமே கூட இருந்து அந்த டிராவலை பார்த்துருக்கீங்க. அவ்வளோ ஒரு ஒரு பெயின்ல இருந்து, ஒரு கஷ்டத்துல இருந்து, இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஹீரோ வந்து டோட்டலா காலியாகி அவரு தெருவுக்கே வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு காயினை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா மெதுவா அவர் மேல வர மாதிரி, உண்மையிலேயே லைஃப்ல அதை வந்து அதை கோத்ரூ பண்றதுக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் கௌதமோட அந்த 2 படம் பண்ணியிருக்கோம். பட் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த படம் பண்ணும்போது அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டு, அதுக்கப்புறம் அவர் வெயிட் கம்மி பண்ணிட்டு வந்தாரு, அவர் பயங்கரமா நடிச்சாரு அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்னதாங்க வச்சு செஞ்சாங்க, அதை உங்களுக்கு யாருமே சொல்லல. அவ்வளோ கஷ்டம்னா ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான கஷ்டம் இது. நீங்க அந்த மேக்கிங் இருக்கு, நிறைய பேர் வந்து இது சிங்கிள் ஷாட் இதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஃபைட் வந்து சிங்கிள் ஷாட்டா இல்லையே, கேமரா வெளியில எல்லாம் போகுது, அது சிங்கிள் ஷாட்டா எடுத்திருக்க முடியாதுன்னு. ஸோ மேக்கிங்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். உழைப்பு என்னன்னா, ஒரு ரெகுலரா எப்பவுமே நம்ம வந்து கமர்ஷியலா நம்மளுக்கு சில படங்கள் தெரியும், ஜனரஜகமா நம்ம இது பண்ணா ஓகே, ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு படம் ட்ரை பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஐஸ்வரி சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கௌதம் வந்து இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே டிசைட் பண்ணதுதான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நானும் என்னால எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்மளால மெருகு சேர்க்க முடியும், எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு என்னோட சைட்ல இருந்து என்னோட இது போட்டிருந்தேன். முதல் தடவை எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு விண்ணை தாண்டி வருவாயா, அதுக்கப்புறம் நிறைய படம் இருக்கு. பட் இந்த படத்துக்கு வந்த இந்த ரெஸ்பான்ஸ் ஆக்டிங்க்கு வந்து உண்மையிலே வந்து எல்லாருமே ரொம்ப உங்களுடைய அன்பையும் இதையும் ரொம்ப பாராட்டியிருந்தீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே என்னன்னா இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது, இன்னும் நல்ல வித்தியாசமான படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரஹ்மான் சார், பாட்டு மறக்குமா நெஞ்சம் வந்து சாங் வந்தோடனே தெரியும் அது வந்து ஒரு கண்டிப்பா இந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட ஃபேவரட் வந்து மல்லிப்பூவா தான் இருந்தது. ஸோ நான் அப்பவே ஷூட்டிங் பண்ணும்போதே நான் சொன்னேன் கௌதம் கிட்ட, இந்த மாதிரி நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த பாட்டு தியேட்டர்ல என்ன பண்றாங்க. சொன்னார் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இந்த பாட்டுக்கு பயங்கரமா கைத்தட்டுவாங்க, இந்த பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்க்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். அண்ட் ரஹ்மான் சாரோட ரீ ரெக்கார்டிங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் எப்படி வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு போனாலும் அவர் இன்னமும் அந்த படத்துக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், அவருடைய ஒர்க்குக்கு போடுற அந்த இம்பார்ட்டன்ஸ் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ரஹ்மான் சார். அண்ட் ஆண்டனி பிரதர், அவரு அதான் இவரு சொன்ன மாதிரி நானும் சொன்னேன், பிரதர் டக் டக் டக்குன்னு ஒரு 4-5 இடத்த இப்படி கட் பண்ணி, ஏங்க இந்த படமே இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கு, அதை எப்படி போய் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ லாட் ஆஃப் டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு இது இந்த படம் இந்த மாதிரி தான் மூடு அப்படின்றத புரிஞ்சு பாக்குறவங்க நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு, நிறைய பேர் அதை பெருசா இதுவா சொல்லல, சில பேருக்கு அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கலாம்னு தோணுச்சு. பட் எனிவே ஓவராலா படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் கேமராமேன் சித்தார்த், நான் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் இருக்கும்போது என்னன்னா லைட்டே இருக்காது. நான் சரி நம்ம ஏதாவது லைட் பண்ணுவாங்க போல் இருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ரெடி அப்படின்னா, சரி லைட்டிங்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. இல்லை சார் ஷார்ட் ரெடி இல்லைங்க, லைட்டே இல்லை, இருட்டில் இருக்கு, இல்லை இதுதான் லைட்டே அப்படின்னு, ஏதாவது வருமா படத்துல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இதுவா இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு படமா பார்க்கும்போது எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த கேமரா ஒர்க், அந்த லைட்டிங்கா இருக்கட்டும், அந்த டோனா இருக்கட்டும், கிரேட் ஹார்ட் ஒர்க், சூப்பர் பிரதர், கங்க்ராட்ஸ். அண்ட் நீரஜ்,
அவரு அந்த ரேப் பாடினாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரேமான் சார் ஸ்டுடியோக்கு படம் ரிலீஸ்க்கு முந்தின நாள் தான் போனேன். போனப்போ அந்த ரேப் போட்டு காட்டினாரு. மிரண்டேன் நான். என்னது இது, யார் சார் பாடினான்னு. இவர் நீரஜ் தான் பண்ணேன். எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சூப்பர் பிரதர், ஹேட்ஸ் ஆஃப், வெரி நைஸ், கங்க்ராட்ஸ். அண்ட் படத்துலயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவரோட. அண்ட் என்னோட என்டையர் டீம், ரஜீவன், ருத்ரா மேம், அதர் டெக்னீஷியன், ஜெயமோகன் சார் எஸ்பெஷலி, அவரு கிட்ட நான் பேச முடியல. பட் அவரு எவ்வளோ படங்கள் இது பண்ணியிருக்காரு, அவர் கதை எழுதியிருக்காரு. ஒரு ஆக்டரா என்னோட நடிப்பை பார்த்து அவர் பாராட்டினது வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரெட் ஜெயின்ஸ் ஃபார் ரிலீஸிங் திஸ் மூவி. இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில்னா அதுக்கு முக்கியமான காரணம் உதயண்ணா அண்ட் செண்பகமூர்த்தினா. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம் எல்லாருக்கும் நன்றி. அதித்தி, தீபன், சையத், அஸ்வின், ஷாம் ஜாக், ஸோ யார் பேராத விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ், என்னன்னா நீங்கள் எப்பவுமே என் கூட வந்து என்னோட லோஸ்லேயும் நீங்கள் இருந்திருக்கீங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு ரெகுலரான ஒரு கமர்ஷியலான அந்த மாதிரியான படம் இது கிடையாது. ஸோ இது ஒருவேளை இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து இல்லை இது என்னன்னே புரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, இது ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கு, அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் இந்த படத்தில் உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. படத்துல பண்ண அந்த ஒர்க் எல்லாத்தையும் நீங்க பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணி 80% ஆஃப் த ரிவ்யூஸ் நான் படிச்சது வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவா, அவ்வளோ வந்து தட்டி கொடுக்குற மாதிரி. ஏன்னா தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தட்டி கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஸோ நம்மளுடைய சினிமா நல்லா இருக்கணும்னு அந்த உணர்வோட இந்த படத்தை வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சு நீங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற ஏதாவது தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பார்த்துக்கலாம். பார்ட் 2 தான் அவங்க கதை ரெடி பண்ணும். ஸோ என்னன்னா இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இது எல்லாரும் கேங்ஸ்டர் ஸ்டோரின்றாங்க. ஒருத்தன் கேங்ஸ்டர் ஸ்டோரின்றது பார்ட் 2 தான். இது ஆக்சுவலா எப்படி கேங்ஸ்டர் ஆவரான்ற ஸ்டோரி. ஸோ அதுதான் இந்த படத்தோட இது. ஸோ அடுத்து அந்த பார்ட் 2ல என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. ஸோ கேட்டால் தான் தெரியும். ஸோ அது கொஞ்சம் ஜனரஞ்சகமா கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் கத்து என்ஜாய் பண்றதுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஃபுல் ஆக்ஷன் அந்த மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருந்தா சிம்பு வந்து உள்ள புந்து இதை பண்ணாரு, எனக்கு இதை வை அதை வைன்னு சொன்னாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன எதுவுமே சொல்ல முடியல. ஸோ இந்த படத்துல என்ன பாராட்டிட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துல எனக்கு உடம்ப வச்சு உங்களால ஒண்ணுமே எழுத முடியல. அந்த சில பேர் என்னை எப்பவுமே என்னோட உடம்ப வச்சு நீங்கள்ல நான் சொல்றது யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒரு படத்தை விமர்சனம் பண்ணலாம், ஒரு தனிப்பட்ட மனிதனை அவங்களோட உருவத்தை விமர்சனம் பண்றது ரொம்ப தப்பு. என்னால எடுத்துக்க முடியும், நிறைய பேரால எடுத்துக்க முடியாது. ஸோ அதை நான் இங்க ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். ஸோ பர்சனலா யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். தேங்க்யூ. Thank you so much, sir. And all the dignitaries, please stay back in the Thanksgiving meet to celebrate பண்ற விதமா ஒரு அழகான கேக் கட்டிங் இருக்கு. So let's bring the cake, please. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான போட்டோ செஷனும் இருக்கு. Before the cake cutting, மேடையில இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஒரு group picture எடுத்துக்கலாம். ஒரு beautiful photo moment. சார் பார்ட் 2 வந்து ஜாலியாகவும் ஜனரஞ்சமாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டீங்க. பார்ட் 1 இந்த மாதிரி பார்த்துட்டோம். நிச்சயமா பார்ட் 2 வேற மாதிரி தான் இருந்தாதான் நானே எடுப்பேன்றதை நீங்க இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் ஷாம் ஜாக் வந்து இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்லாம் நல்லா பிளான் பண்ணாப்புல, அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துக்கு பிஆர்ஓவா இருந்த சுரேஷ் சந்திரா சாருக்கும் D1க்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.
எஸ், ஒரு பியூட்டிஃபுல் போட்டோ மொமெண்ட் ஏதோ நமக்காக. இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு அழகான கேக் கட்டிங். request from our STR அவர்கள் பிரஸ் எல்லாரையும் வந்து மேடை கிட்ட கூப்பிடுறாங்க. இந்த கேக் கட்டிங் எல்லாருமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக.